இயேசுவை தெரியாது. எனக்கு கடவுள் என்று காண்பிக்கப்பட்டதெல்லாம் மனிதர்கள். என்னுடைய பேரில் ஸ்டாலின் என்றவர் தான் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வந்தவர். அதுபோல லெனின் என்பவர் தான் கம்யூனிஸ்டியத்தை பரப்பினவர். கால் மார்க்ஸ் என்பவர் தான் கம்யூனிஸ்டியத்தை எழுதினவர். இவர்கள் தான் எங்களுக்கு போட்டோக்களாக காண்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இவ்விதமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, பாச சொன்னது போல சுண்ணாகத்தில் பிறந்தேன். அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த பள்ளிக்கூட பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே வன்முறை வெடித்தது. எங்களுடைய இடத்தை நோக்கி அந்த ரயில் ஓரத்தால் செயின் பிளக்குகள் வந்தது. அநேக மனிதர்களை படுக்க வைத்து விட்டு அந்த செயின் பிளக்கை ஏற்றினார்கள். அந்த குடும்பங்கள் இன்றைக்கும் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவ்விதமாக யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஓடிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு முன்னால் ஒரு பெரிய செல் விழுந்து வெடித்தது. அதனால் நான் படுகாயமுற்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன். உயிருக்காக போராடி கொண்டிருந்தேன். இப்பொழுது போதனா வைத்தியசாலைக்குள் வந்த பொழுது அவர்கள் சுற்று தாக்கின பொழுது கோபத்தோடு உள்ள புகுந்து நான் எங்கே அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தோனோ அந்த எக்ஸ்ரே எடுக்கிற ரூமுக்குள்ள எங்களை எல்லாம் கொலை செய்யும்படி எனக்கு வைத்தியம் செய்த டாக்டர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். என்னோடு கூட இருந்த என்னுடைய சிறிய தகப்பன் கொலை செய்யப்பட்டார். 200க்கும் அதிகமானவர்கள் என் கண் முன்னால சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இரத்த வெள்ளத்தில் தோய்ந்து போய் காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. எனக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் மரித்திருப்பேன். மூச்சு விட முடியாது, பேச முடியாது, எமர்ஜென்சி நிலையில இருந்தேன், அவசர சிகிச்சை பிரிவு. ஆகவே எனக்கு வைத்தியம் செய்த பக்கத்தில் தாதிமார்கள் எல்லாருமே மரித்து விட்டார்கள். என் கண் முன்னால் பலர், நீங்கள் அநேகர் புதுசாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் தெய்வங்கள் என்று பலர் பெயர்களை சொல்லி வணங்கலாம், பலர் வணங்கி கொண்டிருக்கலாம். நான் அதை கொச்சப்படுத்தவில்லை, அது அவர்களுடைய நம்பிக்கை. ஆகவே என்னோடு இருந்த அநேகர், ஏன்னா எனக்கு தெய்வங்களை தெரியாது, எனக்கு இயேசுவையும் தெரியா, யாரையுமே எனக்கு தெரியாது. அவங்க ஒவ்வொரு பேர்களை சொல்லி சொல்லி அப்படி கொஞ்ச நேரத்தில் மறித்து கொண்டிருந்தாங்க. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, கடவுளை நம்புறவன் முட்டாள், கடவுளை நம்புறவன் கயவன், ஆகவே கடவுள் ஒன்று கிடையாது, நாங்க தான் எங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும், நாங்க தான் பாதுகாக்க, ஒழும்பி ஓட முடியாது. ஆனால் எனக்கு அந்த நேரங்களில் அவங்க நச்சு கொண்டு அடித்தார்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியும், நிறைய பேட்ட போட்டோக்கள் போடப்பட்டிருக்குது. உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு போனால் இந்த சம்பவம் நடந்து அதுக்குரிய சில அடையாளங்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கின்றது. ஆகவே அந்த இடத்துல நின்று நான் அங்கே எனக்கு அந்த நச்சு புகையை சுவாசித்த பொழுது என் கண்கள் எல்லாம் இருந்து எனக்கு விளங்கி விட்டது, நான் மறிக்கப் போகிறேன் என்று. நீங்களும் சிலர் அப்படி இந்த யுத்த அனுபவங்களுக்கு போய் வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு தண்ணி விடா ஒன்று வரும், மரண தண்ணி விடா என்று சொல்வார்கள். நாக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள போய் நான் வறண்டு இப்பொழுது உயிர் பிரிகிற ஒரு கட்டம். இதனால் உண்மையில எனக்கு பயம் வந்துட்டுது. அது எந்த மனிதனும் சத்தம் போடுவான், நான் சத்தம் போட்டேன், இந்த உலகத்துல உண்மையான கடவுள் யார்? அதான் என்னுடைய கேள்வி. இந்த இப்ப என்னை காப்பாத்துற உண்மையான கடவுள் ஆரண்டு மரண ஓலமிட்ட பொழுது அந்த எக்ஸ்ரே எடுக்கிற இடம், பழைய எக்ஸ்ரே எடுக்கிற இடம் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கிறது. அதுக்குள்ளதான் நாங்கள் தஞ்சம் புகுந்து அங்கே உயிரை பாதுகாத்துக் கொள்ளும்படி இருந்த பொழுது அங்கே ஈவிரக்கம் இல்லாத இராணுவம் சின்ன சத்தம் கேட்டாலும் கிளிப்பை கலட்டி போடுவார்கள். பலவிதமான தாக்குதல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல நான் இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவ்வளவு அகோரமான நேரத்திலேயும் கொடூரமான அந்த நேரத்திலேயும் ஒரு சத்தம் கேட்டது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நான் தான் இயேசு, நீ என்னை கூப்பிடு, நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த குரல் கேட்ட மாத்திரத்துல எனக்கு உயிர் கிடைச்சிட்டு தான் நான் தண்ணி விட. எங்க அப்பாவை பார்த்தா அப்பா ஓடிட்டார். சங்கீதக்காரன் சொல்றான், உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? அவர் போனது சரி, அவர் அந்த இடத்துல இருந்து செத்துடுவார். சித்தப்பா செத்துட்டார், டாக்டர் செத்துட்டார், நர்ஸ்மார் எல்லாம் இறந்துட்டாங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அப்ப நான் தண்ணி தண்ணி என்று கத்தினேன். இப்ப உயிர் கிடைச்சிட்டு தான் நான் தண்ணி விட. அப்பொழுது நான் பார்த்தேன், ஒரு ஆள் கதைச்சார், இயேசு. இவர்கிட்டயே கப்பம் வந்து இயேசுவே எனக்கு தண்ணி கொடுங்கன்ற பொழுது அந்த அவல பிரேதங்கள் மத்தியில் அந்த கொடூர மத்தியிலையும் நான் அப்படி ஒரு சம்பவத்தை, அப்படி ஒரு காட்சியை இது அதுக்கு முதலும் காணவில்லை, அதுக்கு பிறகு நான் காணவில்லை. அந்த இடத்துல ஒருவர் இறங்கி வந்து என்னை தன்னுடைய மடியில் தூக்கி வைத்து எனக்கு தண்ணீர் கொடுத்தார். நிறைய இடங்கள்ல சென்று நான் தண்ணீர் குடித்திருக்கிறேன். அப்படி ஒரு தண்ணீர் அதுக்கு முதல் குடித்ததும் இல்லை, இப்ப குடித்ததும் இல்லை. அப்படி ஒரு தண்ணீரை கொடுத்த அவர் கைகளில் கொண்டு வந்து ஒரு போத்தல்ல கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார். நான் அதை குடித்தேன். என் உயிர் கிடைச்சது, என் தண்ணி தாகம் தீர்ந்தது. அவர் என் தலையை தடவி அதிலேயே என்னை அப்படி அமர்த்திட்டு போனார். அப்போ
அப்பொழுது ராணுவ பெரிய அதிகாரியும் ஹாஸ்பிட்டல் பெரிய டாக்டரும் வந்து சொன்னாங்க, இதுக்குள்ள யாராவது நீங்க உயிர் பிழைச்சிருந்தால் சரணடையுங்கள், உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் என்று. அப்பொழுது எங்களுடைய அப்பா ஓடி வந்தார், கரங்களை உயர்த்தி கொண்டு வந்து என்னையும் தூக்கி கொண்டு. நாங்கள் ஒரு 5 பேர் தான் அதில் தப்பினோம், மற்ற எல்லாருமே அதில் மறித்து விட்டார்கள். அந்த உடல்களை கூட பெற்றோருக்கு கொடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டல்லே இது 87ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 21ஆம் தேதி நடந்த உண்மை சம்பவம். எல்லாரும் அதில் எரித்தார்கள். ஆண்டவருடைய கிருபையால் உயிர் பிழைத்து வந்தேன். அங்கே சுண்ணாகத்துக்கு நான் கடந்து சென்றேன். அங்கே ஆச்சிரமம் இருந்தது. அங்கே சாமண்ணை என்ற ஒரு போதகர் இருந்தார். அவர் என்னை கொண்டு போனார்கள். என்ற டாக்டர் சொல்லி அனுப்பினாங்க, அந்த ரத்த வெள்ளத்துக்குள்ள இருந்ததுனால ஏற்பாய்க்கிட்டது, இவருக்கு எந்த வைத்தியமும் செய்ய முடியாது, ரொம்ப கவனமா பாருங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 மாதமோ 3 மாதத்துல இறந்துடுவாருண்டு. அப்பொழுது என்னை வீட்டுல கொண்டு போய், எனக்கு பேரே வருத்தக்காரன், நோய்காரன், என்னடா எல்லாம் உள்ளுக்கு எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆக்கிட்டுது. ஆகவே நடக்க முடியா, இருக்க முடியாது, பேச்செல்லாம் வராது. இயேசு சுகமாக்கின பிறகுதான் பேச்சு வந்தது. அப்போ ஆகவே என்ன அங்கே இதில் நான் என்ன கேட்டாலும் செய்வாங்க. ஆச்சிரமத்தில் கொண்டே விட்டாங்க. அந்த உங்களுக்கு தெரியும், ஆச்சிரமத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த சவுக்கு எல்லாம் இருக்குது. அந்த சவுக்கு மரத்துக்கு கீழே இருந்து நான் ஆண்டுகிட்ட சொன்ன, ஆண்டவரே அந்த ஹாஸ்பிட்டலில் உயிர் கருத்து உயிர் கொடுத்தீங்க, தண்ணி கேட்டேன் தண்ணி கொடுத்தீங்க, கடைசியாக ஒன்று கேட்குறேன், எனக்கு சுகம் கொடுங்க, உயிருள்ள நாளெல்லாம் நான் எங்கே முதலாவது போகிறேனோ அங்கே நான் உங்களை பற்றி சொல்லுவேன், உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன், எனக்கு இயேசுவே நீங்க சுகம் கொடுங்க என்று சொல்லி நான் கேட்ட பொழுது என் சரீரம் எல்லாம் நடுங்கி ஒரு கரண், ஒரு மின்சாரம் தாக்குவது போல ஒரு மாற்றம் என் சரீரத்தில் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார். அப்பா ரட்சிக்கப்படையில வீட்டை வந்து சொன்னேன், என்னை திருப்பி ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போங்க. போவது கஷ்டம், அப்ப யுத்த காலம். அப்படி இருந்தும் அங்க அப்பா கஷ்டப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனார். அப்ப டாக்டர் சேவியர் தான் எனக்கு அந்த சேஜன் செய்தவர். ஆகவே அவர் என்னை பார்த்து சொன்னார், ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து சொன்னார், உமாக்கு நான் தான் ரிப்போர்ட் கொடுத்தேன்னா இப்ப எல்லாம் மாறி இருக்குது, நீங்க எங்க போய் ட்ரீட்மெண்ட் செய்தீங்க இந்த யுத்த காலத்துல? நாங்க சொன்ன ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் செய்யல, இயேசு என்னை சுகமாக்கினார். அன்றைக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கழிச்சறிஞ்சு இன்றைக்கு நான் 34 வருஷத்துக்கு மேல உயிரோட இருக்கிறேன். இயேசு எனக்கு அங்கே உயிர் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், இந்த சவுண்டை கொடுத்தார். இப்படி எல்லாம் நான் பேசுற ஆள் கிடையாது. ஆகவே இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாய்ஸ், ஆண்டவர் கொடுத்த சத்தம். ஆகவே இந்த சத்தம் ஆண்டவருடைய கிருபையினால ஒரு காலத்துல நாங்கள் அந்த 2வது மாதங்கள் இந்த பகுதியில் வந்து நாங்கள் இந்த இடம் முழுக்க சென்று மெகா குருசட் செய்திருக்கிறோம், சிறிய சுவிசேஷங்கள் செய்திருக்கிறோம். அதுக்கு முதல் நாங்கள் மாமிச பிரகாரமாக வந்து இங்கே பல களமாடி இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் வந்து சுவிசேஷம் செய்திருக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் இந்த பகுதிகளில் எங்களை கொண்டு வருகிறதை சந்தோஷப்படுகிறோம். அந்த எங்களுக்குள்ள இருந்த அந்த பாரங்களை இந்த அருமையான சகோதரிக்கு, இங்கே இருக்கிற பாசஸ்மார் உங்களுக்கும் அவர் அதை கொடுத்திருக்கிறார். நீங்க நிச்சயம் இதை செய்வதற்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசாயா 60:9 சொல்லுகிறது, தீவுகள் அங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறதா. ஆகவே இந்த 7 தீவுகளும் ரட்சிக்கப்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது ஒரு சும்மா சர்வசாதாரணமாக ஆண்டவர் இதை செய்யவில்லை. ஆகவே எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் போகிறார்களோ, அங்கு அவருடைய கால்கள் எங்கெல்லாம் படுகிறதோ அந்த இடங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாகும். ஆகவே நீங்க இன்றைக்கு தற்செயலாக இங்க வரையில, நீங்க எங்கெங்க இருந்து எப்படி எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க இருக்கிற எல்லாரையும் இயேசப்பா தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அவர் உங்களுக்காக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார்? அவரை விசுவாசித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அல்லது நான் என்ன செய்ய முடியும், அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை சொல்லுவார்கள் அங்கே கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்வார்கள், அல்லது பூரண சுவிசேஷம் என்று சொல்வார்கள். உங்கள் மத்தியில நான் சுவிசேஷத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். சுவிசேஷத்துக்கு இங்கே கேட்கப்பட்ட சாட்சிகள் எல்லாரும் ஒரு சாட்சியா இருக்கிறாங்க. இந்த ஊழியங்களை செய்கிற சகோதரி சுவிசேஷத்துக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அதுல இந்த அடியானும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். இயேசு உயிருள்ள தெய்வம் என்பதற்கு அநேக சாட்சிகள், அதுல நானும் ஒருவன். நீங்க இயேசுவை அறியாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு நாங்க அடித்து சொல்லுகிறோம், உண்மையை பேசுகிறோம். இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நான் ஒரு நாஸ்திகன். ரட்சிக்கப்படும் முதல் ஒரு தெய்வங்களும் வந்து தான் தெய்வம் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்னோடு வந்து அந்த மருத்துவமனையில சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறு தெய்வங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் பரலோகம் போவதற்கு வழி. பாருங்க, 34 வருஷம் இதை தூக்கினேன். இதுதான் எனக்கு எல்லாமே கொடுக்குது. என்னை வாழ வைத்தது இந்த பரிசுத்த வேதாகமம். உங்களையும் அன்பாக்க ஒரு காலத்துல இதுக்கு பதிலாக வேற ஏதோ தூக்கினோம், அது எங்களுக்கு அழிவை கொடுத்தது. ஆனா இன்றைக்கு இதை தூக்கி இருக்கிறோம், இது எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே உங்களை அன்பாய் தாழ்மையா கேட்கிறோம்.
நீங்க இயேசு கிறிஸ்துவை தயவாக நீங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும். நீங்க மனம் திரும்பி ஆகணும். அவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்தே ஆகணும். ஏன்னா கடைசி காலத்துல கடைசி நேரத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். அன்றைக்கு மட்டும் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் மரித்திருப்போம், மண்ணோடு மண்ணாகி இருப்போம். நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமம் தான் எங்களை வாழ வைத்திருக்கிறது, எங்களுக்கு சோறு போடுகிறது, எங்களை ஆசீர்வதிக்கிறது, எங்களை சுகமாக்குறது, எங்களை நேர்மைப்படுத்துகிறது, எங்களை நல்வழிப்படுத்துகிறது, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பது இந்த பரிசுத்த வேதாகமம். நீங்க எதை வித்தாவது, வேதம் சொல்லுது, எதை வித்தாவது வேதம் வாங்கணும். இந்த வேதம் ஒன்று நீங்க வாங்கணும். அன்னைக்கு இந்த வேதத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிட்டு கண்டபடி எல்லாம் கொடுத்து அங்க வேதத்தின் பெருமதி தெரியல. இந்த வேதம் வல்லமையானது. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு உயிரை கொடுத்தது ஹாஸ்பிட்டல்ல. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையைத்தான் நாங்கள் உங்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் பிறப்பில பாவம் செய்திருக்கிறோம். எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவம், எங்களுடைய மூதியார் ஆதாம் ஏவாள் செய்த பாவம் பிறப்பின் வழியாக உங்கள் மத்தியில் அது வந்திருக்கிறது. அதை சொல்லுவாங்க ஜென்ம பாவம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன பாவம் இருக்குது எங்களுக்கு? ஜென்ம பாவம். அடுத்து இன்னொரு பாவம் இருக்கிறது, கர்ம பாவம், அன்றாடம் நாம் செய்கிற பாவம். உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்லுகிறது? அன்றாடம் நாம் செய்கிற பாவத்துக்கு பேர் கர்ம பாவம். எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் எங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த பாவத்துக்கு, அந்த சாபத்துக்கு பேர் ஜென்ம பாவம். இந்த ரெண்டு பாவங்களும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை அழிக்கிறது. அங்கே ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். காலையில நாங்கள் வேலைக்கு போனா என்ன செய்வாங்க? மாலையில எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து எங்களை எல்லாம் பிறப்பித்து இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் முடிவில அதுக்கு சம்பளம் கொடுக்க போறார். நாம் உயிரோட இருந்தா உலகத்திலே அந்த சம்பளம் நியாய தீர்ப்புக்கு கிடைக்கும். நாம் மரித்து நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அல்லது நாங்கள் மரித்திருந்தால் அது தேவனுடைய நியாய தீர்ப்பினால் அந்த சம்பளம் கொடுக்கப்படும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்து பாவத்தோடைய நீங்க இருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு ரெண்டு வகையான மரணம் நடக்கும். சடிதியில் மரணம் ஏற்படும். பாருங்க, என்ன ஏன் அப்படி துரத்தினது? எங்க அப்பா செய்த பாவம். எங்க அப்பா செய்த பாவம் தான் என்ன துரத்தினது, என்ன காயப்படுத்தினது, மருத்துவமனைக்கு என்ன போக வைத்தது. பாருங்க, பலாலியில இருந்து என்னையே தேடி வராங்க கொலை செய்யறதுக்கு. அந்த பாவம் விடாது. ஒரு ஞாபகம் இருக்கிறது, தீவக பகுதியில் நினைக்கிறேன், ஒரு சகோதரன் இங்கே இருந்து கனடாவுக்கு போனார். ரொம்ப கஷ்டப்பட்டு, பல வருஷங்களுக்கு முதல் உண்மையாக நடந்தது. கனடாவுக்கு அவர் கஷ்டப்பட்டு அங்க போய் சேர்ந்துட்டார். அப்பாடி கனடாவுக்கு வந்துட்டு அவங்க சொந்தக்காரர் ரூம் எல்லாம் கொடுக்க, ரூமுக்குள்ள போய் அவர் இந்த பெட்டியை திறந்த மாத்திரத்துல அதுக்குள்ள இருந்த ஒரு நாகபாம்பு அவரை என்ன செய்தது, தீண்டினது. அதிலேயே மரித்து போனார். எத்தனை ஸ்கேனர், எத்தனை செக்கிங், எத்தனை இடங்கள், அவ்வளத்தையும் இந்த சாபம் என்ன செய்தது, ஒரு நச்சு பாம்பாக அவருடைய பெட்டிக்குள்ள இருந்து போனது. சாபம் என்பது அது பயங்கரமானது. ஆகவே நாம் பாவத்தின் முடிவு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை நாம் என்னவோ தானோ ஒன்று அதை நினைத்துட்டு இருக்கக்கூடாது. ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நாம் செய்த சகல பாவங்களையும், எங்களுடைய முன்னோர்கள் செய்த சகல பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுடைய இந்த தீவக பகுதியில் இருக்கிற உங்களுக்காக, இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கிற உங்களுக்காக உங்களுடைய எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டுட்டார். எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டுட்டார். உங்களுக்கு இனி தண்டனையே இல்லை. நீங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவ இருக்கிற இடத்துல இருந்து நீங்க விசுவாசிக்கணும். நீங்க அவரிடத்துல வரணும். என்ற குடும்பத்தை நினைச்சு பாருங்க. கடவுள் இல்லை என்பவன் வேதம் சொல்லுது அவன் துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளை நம்பாதவன், கடவுள் இல்லை என்று சொல்றவன் வேதம் சொல்றது ஒரு துன்மார்க்கன். நான் ஒரு துன்மார்க்கனுடைய மகன். ஆண்டவர் பாருங்க, எங்களோட பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு அவர் உயிர் கொடுத்தார், எனக்கு அவர் தண்ணீர் கொடுத்தார், எனக்கு அவர் வாழ்வு கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்றார் உங்களை பார்த்து, உங்கள் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு பாடுகள் இல்லை. எனக்கு தெரியும் தீவகம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். நாங்கள் இங்க, நான் நினைக்கிறேன் 1990ஆம் ஆண்டு காலங்களில் இங்கே இருந்திருக்கிறோம்.
2000 ஆண்டு காலங்கள்ல இங்க வந்த ஞாபகங்கள் இருக்குது. பல முறைகள்ல நாங்க இங்க வந்திருக்கிறோம். இந்த தீவக வாழ்வு என்பது என்னன்னு தெரியும். அந்த வித்தியாண்டு அந்த மகளுக்கு அந்த சம்பவம் நடந்த பொழுது நாங்கள் மிகவும் ஆத்திரமுற்று இந்த பகுதிகளில் வந்து நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், சண்டை போட இயலாது. ஆகவே சுவிசேஷத்தை அறிவித்தோம், கூட்டங்களை செய்தோம். தீவக வாழ்க்கையை என்னன்னு எனக்கு தெரியும். மற்ற பகுதிகளை விட இங்க நீங்க அதிகமாக பாடுகள், உங்களுக்கு அதிகமான பாடுகள், தண்ணீர் பற்றாக்குறை, வாழக்கூடிய வசதிகள் குறைவு, அநேக தேவைகளுக்கு உட்பட்ட மக்கள் நீங்கள். உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் இந்த கூட்டத்தின் மூலம் பேசுகிறார். உங்கள் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க அதை விசுவாசித்து தான் ஆகணும். தம்பிக்காக அண்ணா எப்படி தண்டனையை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல துக்கத்தையும் ஏற்றுக்கொண்டார். துக்கத்தை மாத்திரமல்ல, உங்கள் பாடுகள் உங்களுக்கு தெரியும். அன்றாட வாழ்க்கையில இருக்கிற தேவைகள், கடன் தொல்லைகள், கண்ணீர் கவலைகள், பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், உங்களோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கிற அத்தனையும் இயேசு கிறிஸ்து தான் ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களுக்காக பாடுபட்டுட்டார், உங்களுக்காக அவர் காயப்பட்டுட்டார், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டு தான் உங்களை கூப்பிடுகிறார். உங்களுக்கு தெரியும், நீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு போய் வீட்டுக்கு வரைக்குள்ள எல்லா சமையலும் செய்து சாப்பாடு எல்லாம் ரெடியா வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லுவீங்க, சாப்பிடுங்கம்மாண்டு. அந்த பிள்ளை வெளியில போய் முத்தத்துல இருந்து மண்ணை வாரி அள்ளி தலையில போட்டு ஊரை கூப்பிடுகுது. அங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்குறா, இல்ல என்ன பட்டினி போடுறா, என்ன பசி போடுறான்னு பெரிய சத்தம் போட்டா பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனைப்படுவீங்க. எல்லாத்தையும் நீங்க நினைப்பீங்க, இந்த பிள்ளைக்கு லூஸ் பிடிச்சிட்டு மந்தியைக்கு தான் அனுப்பணும் என்று யோசிப்பீங்க. இன்னைக்கு அநேகற்ற வாழ்க்கை விதமாகத்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டுட்டார். உங்களுக்காக அவர் எல்லாமே செய்து முடித்துட்டார். 2 கரங்களையும் பிரித்து உங்களை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு அங்கே பாடுகளை சுமக்கிற, பாரங்களை சுமக்கிற என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசப்பாட்ட வந்தா, திருச்சபைக்குள்ள வந்தா, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தால், தேவ பிள்ளைகள் கூடுகிற இடத்துக்கு நீங்க வந்தால் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். நான் எனக்கு மதத்தை பிடிக்காது. மதம் என்பது அது ஒரு சொல்லுவாங்க, அது ஒரு வெறி என்று சொல்வார்கள். ஆகவே கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி. இயேசு கிறிஸ்து ஒரு சரியான வழியை காண்பித்துட்டு போயிருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசு கிறிஸ்துவத்துல வரணும், அந்த மெய்யான ஒளியிடத்துல நீங்க வரணும். பாருங்க, இந்த வசனத்துல நீங்க தொடர்ந்து வாசிக்க ஏசாயாவில, உங்கள் நோய்களை அவர் சுமந்தார். உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய அநியாயங்கள், உங்களுடைய பாவங்கள், அதே நேரத்துல அவர் உங்களுடைய நோய்களையும் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளாலே அவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? டாக்டர் பாருங்க, ஏதாவது ஒரு குளிர்ச்சியை கொடுத்து தான் பார்ப்பாரு உங்களுக்கு வியாதி சுகமாகுதான்னு. ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்துல அப்படியே சுகம் அப்படியே இருக்கு. நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது. அங்க போய் குளிர்ச்சியை போட்டா தான் சுகமாகும். கிளினிக்கு போனா தான் சுகம். எனக்கு பாருங்க, டாக்டர் சேவியர் எனக்கு நாட்குறிச்சது 2 மாதம். ஆனா இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை கொடுத்துட்டா இன்னைக்கு 34 அதுக்கு மேலேயும் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்னன்றா, இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார். அதே மாதிரி நீங்க இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து விசுவாசிச்சால், இல்ல ராத்திரி வீட்டுக்குள்ள போய் நீங்க விசுவாசிச்சால் உங்களோட அவர் இடப்படுவார். நான் அடிச்சு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து பேசும் தெய்வம். தன் வார்த்தை அனுப்பி உங்களை சுகமாக்குறவர். அவரிடத்துல மருந்து அப்படி எந்த நேரமும் அவருடைய வார்த்தை தான் மருந்து, அவருடைய வல்லமை தான் மருந்து, இயேசுடைய நாமம் தான் மருந்து. அவர் அந்த மருந்தை உங்களிடத்துல எப்பவும் வைத்திருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கணும், அதை எடுக்கணும். சொல்லுவாங்க, கிருபை என்றால் ஒரு பொருள், எங்களுக்கு முன்னால ஒரு ஈவு வைக்கப்பட்டிருக்குது. விசுவாசம் என்றால் அதை எடுக்கிறது. இந்த 2ஐயும் நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா சரி. கிருபை என்பது ஆண்டவர் உங்களுக்கு முன்னால ஒரு பெரிய சுகத்தை, ஒரு பாவ மன்னிப்ப, ஒரு வாழ்க்கைய, ஒரு நித்திய ஜீவனை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறார். நீங்க இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து நீங்க அதை எடுக்கணும். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்கள் இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய நோயிலிருந்து நீங்க சுகமாகணும் என்றா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்த சுகத்தை நீங்கள் விசுவாசித்து நீங்க இன்னைக்கு அதை எடுக்கணும். இப்ப மத்தியானம் அதான் நடக்க போகுது. எனக்கு உயிர் கொடுத்த இயேசு, எனக்கு தண்ணீர் கொடுத்த இயேசு, எனக்கு சுகம் கொடுத்த இயேசு இப்ப உங்களுடைய சுகமாக போறார். தீவகம் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. தீவுகள் நீங்க காத்திருக்கிறீங்க.
ஆகவே உங்களுக்கு நாங்க இயேசுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம், அற்புத பரிசை கொண்டு வந்திருக்கிறோம், அங்கே விலவதிக்க முடியாத புதையலை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்தான் இயேசு. எடுத்துக்கொண்டு போங்க. இயேசுவை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சிருக்கிறோம், வார்த்தையை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சிருக்கிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த ஊர்ல இயேசுவை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சுட்டாங்க. 12 வருஷமாக அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கு அந்த நோய் மாறவே இல்லை. அவள் டாக்டர் மாட்ட போனால் மாறல. எத்தனையோ மருந்துகள் சொன்னாங்க. அந்த பெண்களுக்கு வருகிற ஒரு வருத்தம் உங்களுக்கு தெரியும், பெரும்பாடு உதிரத்தின் ஊரல் என்று சொல்லப்படுகிறது. அது 12 வருஷமாக அவருடைய சரீரத்தில் இருந்து அந்த காரியத்தின் நிமித்தம் அவள் எலும்பும் தோலும் ஆகிவிட்டாள். அவள் பணக்காரி, ஒரு ஜூத பெண், ஜூத முறைப்படி அவள் வெளியில போக முடியாது. அவளை சமுதாயம் அடைக்கிறது, வீடு அடைக்கிறது, சீசர்கள் ஒடுக்கினார்கள், கிட்ட வர விடவே இல்லை. ஆனால் அவள் கேள்விப்பட்டால் எங்க ஊரால இயேசு போகிறார். சொல்லுங்க, எங்க ஊரால யார் போகிறார்? இயேசு போகிறார். புங்குடி தீவால யார் போகிறார்? இயேசு போகிறார். 3 நாட்களாகும் நைனா தீவில இயேசு போனார், இன்னைக்கு புங்குடி தீவில இயேசு போகிறார் என்று அந்த பெண் கேள்விப்பட்ட உடனே அவள் வீட்டுக்குள்ள இருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, கேள்விப்பட்ட உடனே ஒரு முடிவெடுத்தால், வாயினாலே சொன்னால், என்ன சொன்னால்? இன்றைக்கு நான் எழுந்து போய் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டு நான் சுகமாவேன். விசுவாசம். இன்றைக்கு உங்களுக்கு அந்த விசுவாசம் பெறணும். எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்தது அந்த விசுவாசம். பேசின உடனே எனக்கு விசுவாசம் வந்தது. கரைக்கிறவர்கிட்ட கேட்போம், பேசினவரிடத்துல கேட்போம், தண்ணியை தாங்க ரங்கி வந்துட்டார் தலைவர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் இந்த மத்தியான வேளையில விசுவாசிச்சால் இயேசு ரங்கி வருவார். அவர் ரங்கி வந்தா எல்லாமே நடக்கும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு ரங்கி வந்தா மரித்து போனவனே எழும்புவான். இயேசு ரங்கி வந்தா எல்லாமே நடக்கும். பார்வை இல்லாத கண்களுக்கு பார்வை கிடைக்கும். நடக்க முடியாத நடப்பார்கள். அதன் மயூரனை நான் பார்க்கல, படுக்கையில தான் இருந்தவர் பல நாட்கள். இப்ப இன்றைக்கு தான் அவர் நடந்து வரதை பார்த்தேன். ஆனா என்னை திரும்ப சொல்லுகிறேன், இவரை நான் திரும்ப பார்க்க அந்த போக்கர் இல்லாமல் நடப்பார். அந்த இயேசு கிறிஸ்து ரங்கி வந்தா இல்ல நடக்கும். நான் அதை அனுபவிச்சவன். 2 மாதத்துல மரித்து போக வேண்டியவன். இன்னைக்கு 34 வருஷத்தை தாண்டி உயிரோடு இருக்கிறேன். இயேசுவுக்காக வாழுகிறேன். இயேசுவே நாங்க எல்லாம் எங்க போனாலும் இயேசுவை தான் சொல்லுகிறோம். நாங்க வாழ்வதும் இயேசுவால, நாங்க இந்த உயிரோடு இருப்பதும் இயேசுவால, எங்களுக்கு எல்லாமே இயேசு. ஆகவே இயேசு இங்க வந்திருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு பெரிய வடிவா கட்டின ஆலயத்துல, பெரிய மண்டபங்கள் அங்கேயும் வருவார். நான் இல்லை என்று சொல்லல, இங்கேயும் வருவார். மரத்துக்குள்ளையும் வருவார், இந்த கூடாரத்துக்குள்ளையும் வருவார், இந்த வெயில் நேரத்துல வருவார், ஜெயிலுக்குள்ள வருவார். நான் ஜெயில 5 வருஷம் இருந்தேன். இப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கல என்ன சந்தேகப்பட்டு காயப்பட்டு இந்தியாவில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச ராஜீவ் காந்தி, பத்மநாபா கொலை எல்லா வழக்கம் போட்டு 5 வருஷம் கொண்டே உள்ள போட்டாங்க. அங்கே இயேசு வந்தார். நான் பிறந்தது சுன்னாகத்துல, ஊழியத்தை படிச்சது ஜெயில இந்தியாவில, திரும்ப ஊழியத்துக்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்டது வவுனியாவில. அங்கதான் இருக்கிறேன். இங்க எங்களுக்கு இவருக்கு சொன்னார், இடம் வீடு இப்ப 2 கோடிக்கு மேல வரும். அதுங்கிற அன்றைக்கு சும்மா இனாமா கொடுத்துட்டு வவுனியாவில் இருக்கிறோம். அவனி தரமாட்ட எழுதிய கொடுத்துட்டான். அப்ப பாருங்க, ஏன் இயேசு எங்களை எங்க வைக்காரோ அங்கதான் இருக்கணும். என்னோட இது இயேசு போட்ட பிச்சை. இந்த அன்றைக்கு 87ஆம் ஆண்டு 10ஆம் மாசம் 21ஆம் தேதி இயேசு இந்த உயிரை எனக்கு கொடுக்காட்டிக்கு என்ன மண்ணுக்குள்ள புதைச்சிரு. எங்க அப்பா அப்படித்தான் நினைச்சு கொண்டு இருந்தவர். என்னடா அவன் சாகுறான் இல்லையே, காயப்பட்டுட்டான் சாகுறான் இல்லையே. மருத்துவ அங்க ஆசிரமத்துல வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு அக்கா, தங்கச்சி, அம்மா, சகோதரங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு இவருக்கு செய்தாங்க, அந்த சுண்ணா முழுக்க செய்தாங்க. எங்க அப்பா நினைச்சார், காயப்பட்டுட்டான், உயிரோட என்னன்னு தூக்கி இதுக்குள்ள போடுறது, கிடங்குக்குள்ள. பக்கத்துல சுடலை, உங்களுக்கு தெரியும், அந்த ஆச்சிரமத்து பக்கத்துல சுடலை இருக்குது. அந்த சுடலைக்குள்ள தூக்கி எப்படி வேற போடுறது, உயிரோட இருக்கு. அப்பதான் போதகர் ஓடி அந்த சின்ன ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரா, ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. அப்பதான் அவங்களுக்கு புத்தி தெளிஞ்சு என்ன எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இயேசு எனக்கு அன்றைக்கு உயிர் கொடுத்தார். அன்றைக்கு அங்க ரங்கி வந்தார். அந்த இயேசு இந்த மத்தியான வேளையில ரங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் அவர் வேணும்? அந்த இயேசு உங்களுக்கு வேணுமா? அந்த இயேசு உங்களுக்காக எல்லாம் செய்துட்டார். எல்லா தண்டனை அவர் ஏற்று. நீங்க பாவிகள் இல்ல. நீங்க இயேசுவை விசுவாசித்தால், ஒரு ரத்தத்தை விசுவாசித்தால், நாங்கள் சொல்லித்தார ஜெபத்தை சொன்னால், இன்றையிலிருந்து நீங்கள் பாவிகள் இல்லை, நீதிமான்கள். நீதிமொழிகள் 10:6 சொல்லுகிறது, நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். சிரசங்கிற பொழுது தலை மாத்திரம் அல்ல,
அந்த இஎன்டி என்று சொல்லுவாங்க, கழுத்துக்கு மேல எல்லாமே தலை தான். அந்த தலையில மூக்குக்கு கீழே தான் ஆசீர்வாதம் இருக்குது. மூக்குக்கு கீழே என்ன? வாயில. சொல்லுங்க, ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவின் அதிகாரத்துல வாயில இருக்கிறது. சுகமும் அங்கே, வியாதியும் அங்கே இருக்குது, உங்களுடைய வாயில இருக்கிறது. நீங்க வாய கவனமா வச்சிருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, வாய கவனமா வச்சிருந்தா நல்லா இருப்பீங்க. சாப்பிடுறதுக்கும் ஏசப்பாவை பற்றி சொல்றதுக்கும் வாய பாவிங்க, வேற ஒன்றுக்குமே பயன்படுத்தாதீங்க. இந்த வாயில தான் பணம் இருக்குது, வாயில தான் ஐஸ்வர்யம் இருக்குது, வாயில தான் ஆசீர்வாதம் இருக்குது. விளங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளங்காதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஆட்கள் இருக்கிறதால தான் நாங்க தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டி இருக்குது. எல்லாருக்கும் விளங்கிட்டா போதகர் மாதிரி தேவையில்லை. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆசீர்வாதம் இப்ப எங்க இருக்குது? சிரசண்டைக்குள்ள நீங்க தலையில நினைச்சிடாதீங்க, அது மூக்கு கீழே இருக்குது. சொல்லுங்க, ஆசீர்வாதம் எங்க இருக்குது பாருங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ஐஸ்வர்யம், மன்னிக்கவும், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பிளஸ் அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப ஆசீர்வாதம் பிளஸ் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் பிளஸ் பணம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்ப எங்க இருக்குது? சிரசில, உங்க வாயில இருக்குது. இருதயத்துல விசுவாசித்து நீங்க வாயால சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய வறுமையான வாழ்வை மாற்றுவார். விளங்கினவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தேவைகளை மாத்திரம் தான் சந்திப்பார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தேவைகளை மாத்திரம் தான் சந்திப்பார், ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற மாட்டார். 34 வருஷத்துல நான் கண்ட அனுபவம் அதுதான். தேவையை மட்டும்தான் சந்திப்பார், ஆசைகளை நிறைவேற்ற மாட்டார். ஆசை பொல்லாத சாமான். பண ஆசை எல்லாவற்றுக்கும் வேறா இருக்குது. ஆசைப்படாதீங்க. நீங்க இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த அம்பிளிவர் செட்டில் ஆசைப்படுவோம், பேருந்து கொஞ்ச நாள் போக இந்த பொக்ஸில் ஆசைப்படுவோம், கொஞ்ச நாள் போனால் ஒரு வாகனத்தில் ஆசைப்படுவோம், இன்னொரு ஓடிக்கொண்டு போகிற காரில் ஆசைப்படுவோம், இப்படியே போய் கடைசியாக இன்னொரு பொஞ்சாதியில் ஆசைப்படுவோம். போச்சு வாழ்க்கை. ஆசை என்பது அது பொருள் ஆசை, அது எங்களுக்குள்ள வரவே கூடாது. தேவையை சந்திப்பார் இயேசு. அதுதான் சொல்றார், ஆசீர்வாதம் வாயில இருக்குது என்னத்துக்கு? தேவையை சந்திக்க. ஆசீர்வாதத்தை என்னத்துக்கு பாவிக்கணும் சொல்லுங்க? தேவைக்காக பாவிக்கணும். பாருங்க, அந்த ஆசை, அந்த இச்சை கொலைக்கு கொண்டு போய் விட்டது. ஆகவே எங்களோட வாழ்க்கையில நாங்க தேவைக்காகத்தான் ஜெபிக்க வேணும், ஆசைக்காக ஜெபிக்க கூடாது. நீங்க யாரையும் ஆசையோட வந்தா நாங்க ஜெபிக்க மாட்டோம், போங்க வீட்டுக்கு. தேவைண்டா வாங்க ஜெபம் பண்ணுவோம். விளங்கினவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க இயேசு என்ன செய்கிறவர்? தேவைகளை சந்திக்கிறவர். தினந்தோறும் வேதம் சொல்லுது, அவர் தன்னுடைய மகிமை செல்வத்தினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். இப்பொழுது நிறைவாக்க போறார். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? எல்லாமே செய்து முடிச்சிட்டார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாமே செய்து முடிச்சிட்டார். இயேசு எல்லாமே சுமந்து தீர்த்துட்டார். நான் சுமக்க தேவையில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சுமக்க தேவையில்லை. அவர் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, இனி எனக்கு பாடுகள் இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, துன்பம் இல்ல, பாவம் இல்ல, பசி இல்ல, கடன் தொல்லை இல்ல, பில்லி சூனியம், மந்திரவாதம், செய்வின எதுவுமே எனக்கு இல்லை. இயேசு எல்லாம் சுமந்து தீர்த்தார். புதுசா வந்த எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்? எழும்பி நில்லுங்க. வேணுமா? எழும்புங்க. எனக்கு எல்லாம் செய்த இயேசு உங்களுக்கும் எல்லாம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். எழும்பி நில்லுங்க. 5 வருஷம் ஜெயில இருந்தனா, ஜெயில இருந்து விடுதலை கொடுத்தார். என்ன நம்பி ஊழியம் கொடுத்தார். உங்கள் மத்தியில என்ன கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு குறைவென்று சொல்ல ஒன்றுமே இல்லை. இந்த எல்லா தேவையும் இயேசு சந்திச்சிட்டார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு முன்னே அப்படி செய்ய போறார்.